பாண்டியன் ஸ்டோரியில் இன்றைக்கி என்ன பரபரப்பாக நடந்துன்னு பார்க்கலாம். மீனா வந்து செந்தில் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தில் சொல்லிடுவாங்க, இது மாதிரி அவனை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் செந்தில் சொல்லுவார், நீ ரொம்ப பயப்படாத, அழாத, நீ வந்து கொலையை பண்ணியிருந்தாலும் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன், உன் பழியை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அவனை கொலை பண்ணியிருந்தாலும் எந்த தப்பும் இல்லை, அவன் ஒரு பாதுகாக்கத்தானே நீ அவனை பண்ண, இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாத, நான் வந்து அங்கே வரேன், நீ எதுவும் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிடாதன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன், நான் தான் ஜெயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லாத, ஒரு வேளை நீ கொலை பண்ணியிருந்தா கூட அந்த பழி நான் ஏற்றுக்கிறேன், நான் வர வரையும் தயவு செஞ்சு போலீஸ் மட்டும் ஃபோன் பண்ணாத அப்படின்வாங்க. அப்போ தான் கதிர் வந்துடுவாரு. 2 பேரும் காரில் போவாங்க. அழுதுகிட்டே இருப்பான், அழாதனை, ஏன்னா சின்ன பையன் மாதிரி அழுகுறேன், இப்போ என்ன பண்ணுறேன், மீனா வந்து எப்பவுமே என்னை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் யோசிப்பான், ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அவள் கொலையே பண்ணியிருந்தா கூட நான் அவளை எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்டா, பழைய கூட நான் ஏற்றுப்பேன், சரி நான் இப்போதைக்கு எதுவும் பேசாதானே, அவன் செத்துருக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது, நல்லா செக் பண்ணாங்களா, அவன் இவ்வளோ நேரம் எப்போ மயக்காத்திலே இருப்பான், அவங்க நல்லா செக் பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க, சரி நம்ம மறுபடியும் கால் பண்ணுவாங்க, அப்போ இல்லை இப்போ கால்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம சீக்கிரமாக அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம்டா, அவங்க 4 மணி நேரம் ஆகும், சீக்கிரமாக போக முடியாதா, அம்பாசமுத்திரம் எங்கேயோ இருக்குன்னு, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், நான் எப்படியாவது சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன், இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவுமே கால் பண்ணி சொல்ல தேவையில்ல, நம்ம அங்கே போய் ஏதாவது என்ன பண்ணுமோ அதை பிளான் பண்ணிடலாம்.